என் ஹஸ்பண்டோட இந்த 31 பர்த்டேக்கு 31 வெரைட்டி டிஷ் நான் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் நான் பண்ணுறேன்ட்டு அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அவர் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு தேவையான திங்ஸை மட்டும் நான் மளிகை ஜாமான் வாங்கும் போதே வாங்கிட்டேன். ஹஸ்பண்ட் நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவாங்கட்டு நான்வெஜ் தான் நான் அதிகமாகவே பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த அடுப்புலாம் வேறு சதுப்போம். லாஸ்ட் மினிட்ல அடுப்பு வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு. முந்தின நாளே போய் அதையும் போய் சரி பண்ணிட்டு வந்திருந்தேன். 31 ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணனால எனக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. மீன் நண்டு ப்ரான்லாம் மட்டும் முந்தின நாள் நைட்டே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் கொஞ்சம் தேவையான மசாலா பொடி காய்கறி எல்லாமே வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு 10 டிஷ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் 30 டிஷ்ன்றப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படியும் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் மதியம் சாப்பிட வர்றதுக்குள்ளே இதை பண்ணணும், அதுதான் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நாங்கள் சென்னைக்கு 1 இயர் தான் கோர்ஸ்க்காக வந்திருந்தோம். அதனால பெருசாக பாத்திரம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் தான் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வச்சு எப்படி இந்த 31 டிஷ் பண்ண போகிறேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே பாலை காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சுட்டேன், ஒரு அடுப்பில் மட்டன் வேக போட்டுட்டேன். மட்டன் கூடயே உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சிக்கன் பீஸும் வேக வச்சுருந்தேன். ஏன்னா மட்டன் கூடயே வேக போட்டனால உருளைக்கிழங்கு எடுத்து ஆலு பரோட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம், அந்த சிக்கன் பீஸை வச்சு மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலான்னா அப்போ தான் பாத்திரமும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும்ட்டு தான். ஒரு சைடு அதை வேக விட்டுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நான்வெஜ் பண்ணுறதோட பெஸ்ட் பெனிஃபிட்டே வெங்காயம் தக்காளி மட்டுமே அதிகமாக கட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளி இது மட்டன் எடுத்து தனியாக வச்சுட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன். பக்கத்துலேயே பச்சரிசி வேக போட்டிருந்தேன், அதை வச்சு தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் பண்ணலான்னு தான். ப்ரௌனிஷாக இருந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் எடுத்து போடுறேன். பிரியாணி மசாலா வச்சு பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட போகிறேன். இது கொஞ்சம் தூவிட்டு டீ ஊற்றி மூடி வச்சுக்கணும். சக்கரை பொங்கல் டீ ஊற்றிடுறேன். வச்சு வேக வச்சு இது ஒரு வெந்துருச்சு. குழம்பு வைக்கிறேன். மட்டன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பெரிய ஆனியன், கொஞ்சம் சின்ன ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, மட்டனுக்கு அரிசி மட்டனை தள்ளிட்டு மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மட்டன் ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிடலாம். டேரக்டில் ஹாட்னு செஞ்சு இட்லிக்குள்ளே வைக்க போகிறேன். எப்படி வந்து பார்க்கலாம். ஹாட் என்னது வந்திருக்கா இட்லியில் குட்டி ஹாட் செஞ்சிருக்கேன். இதை உள்ள வச்சு இட்லி ஊற்று. சம்பா ரைஸ் இடியாப்பம் இரட்டையில் புட்டு பண்ணுவேன். மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த ரெசிபி என் ஹஸ்பண்டோட ஃபேவரட், அதனால் இதையும் ஆட் பண்ணியாச்சு. இடியாப்பம் கொழுக்கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆலு பரோட்டாக்கும் மோமோஸ்க்கும் மைதா யூஸ் பண்ண மாட்டோம், அதனால ஆலு பரோட்டா, மோமோஸ், சமோசா மூணுமே ஒரே கோதுமை மாவுலேயே பண்ணிட்டேன். அடிக்கடி வீட்டில் வச்சு மோமோஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் மோமோஸ் சேஃப் வரும். இந்த டைம் பண்ணும்போது அவசரமாக பண்ணுறதுனால மோமோஸோட சேஃபே வரல. பாத்திரம் ஒரு டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, மோமோஸ் கொழுக்கட்டை ஒரு பிளேட்லையும், இட்லி இடியாப்பம் சிரட்டை புட்டு ஒரு பிளேட்லையும், ட்ரெண்டிங் சாண்ட்விச் ஒரு பிளேட்லையும், கீழேயும் முட்டையும் வேக போட்டு இட்லி தட்டை மூடி வச்சுட்டேன். பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்துலையும் உளுந்தங்களையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமோசா செஞ்சேன், பட் சேஃப் கரெக்டாக வரல. சோமோஸ் மாதிரி வந்துடுச்சு. சமோசா ஃப்ரை பண்ணிட்டு அதிலே உளுந்த வடையும் பண்ணேன். உளுந்த வடைக்கு மாவு மட்டும் முந்தின நாள் தோசை மாவு வரைக்கும் போதே உளுந்து மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வச்சே உளுந்த வடை போட்டுட்டேன். நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன். ஆலு பரோட்டாலாம் ஒரு 2 கிட்ட தான் பண்ணேன். சமோசா எல்லாம் 3-4 அந்த மாதிரி தான் பண்ணேன். ஆலு பரோட்டாக்கும் சமோசாக்கும் ஒரே ஸ்டஃபிங்கே வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை. அது ஒன் சைட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பக்கத்துலேயே ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டத்தையும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே எனக்கும் பசி வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த இறாலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கருவாடு, நண்டு, மீன், இறால் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ண மட்டும் நான் எப்போதுமே ஹோம்மேடாக ஒரு மசாலா அரைப்பேன். அதை வச்சே மசாலா மேரினேட் பண்ணிட்டேன். கருவாடு குழம்பு வைக்க பாரு. கடுகு வெந்தயமும் குழம்பு தக்காளி குழம்பு வைக்கன்னா குழம்பு மிளகா பிடிக்கும். ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிக்கணும். குழம்பு மிளகா போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுன்னா துண்டு கருவாடு வச்சுருக்கேன். துண்டு கருவாடு போடுவேன். பக்கத்தில் இன்னொரு அடுப்புலையும் ப்ரானை ஃப்ரை பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்டு, ப்ரானு, கருவாடு தொக்குக்கெல்லாம் மொத்தமாகவே வெங்காயம் தக்காளி வதக்கி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெத்திலி கருவாடு தொக்கும் ரெடி பண்ண போகிறேன். பெப்பர் ஃப்ரை மசாலா. நான்வெஜ் ஃப்ரை பண்ண ஆயிலில் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேனால ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் ஒரே ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் சப்பாத்திக்கு தான் மாவு பேசி போகிறேன். ஃபைனலி ஹாட்டினும் வந்துருச்சு. அந்த மிச்சம் உள்ள பீட்ரூட்டை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் ஹல்வா பண்ணிட்டேன். சாகித்து கூடவை ஜீராப்பாகில் டிப் பண்ணிட்டு மிச்சம் உள்ள ஜீராப்பாக பீட்ரூட் ஹல்வாலேயே யூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலி முக்கால்வாசி டிஷ்கிட்ட முடிச்சுட்டேன். இன்னும் 1 or 2 டிஷ் தான் பண்ணணும். அதுலேயும் ஆம்லேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு நான் கேப்சிகம் ஆம்லேட் ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பனியாரக்கல்லே கரண்டி ஆம்லேட் ஆர் கார பனியாரமும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் சாண்ட்விச்சுக்கு வேக வச்ச பொருளெல்லாம் வெந்துடுச்சு. அதையுமே அரைச்சிட்டு சாண்ட்விச்சுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேப்சிகம் ஒரு ஆனியனுமே கட் பண்ணி வச்சு அதில் தான் போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணேன். முடிச்சுட்டேன் எல்லாமே. இப்போ போய் கிளம்ப வேண்டியதான். கிளம்பி என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் போட போகிறேன். பிளேட்டிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாய்த்து கூட ஃபஸ்ட்டு பீட்ரூட் அல்வா, உளுந்தங்களி, சமோசா, உளுந்த வடை அண்ட் மசாலா பணியாரம், ஆம்லேட், சிக்கன் ஆம்லேட், எக், சிக்கன் லெக் பீஸ், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான் ஃப்ரை, பெரட்டை புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, மோமோஸ், ஸ்பெஷல் ஹாட்டின் இட்லி, ஹாட்டின் சப்பாத்தி, பீட்ரூட் பூரி, ஆலு பரோட்டா, ப்ரான் பெப்பர் மசாலா, கருவாட்டு தொக்கு, நண்டு மசாலா, மட்டன் சுக்கா, ஸ்வீட் சக்கரை பொங்கல், சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், கருவாட்டு குழம்பு, தயிர் சாதம், ட்ரெண்டிங் சாண்ட்விச்சும் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டோட 31 பர்த்டேக்கு 31 டிஷ் சமைச்சிருக்கேன். அவர் இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பார்ப்போம். அவர் என்ன ரியாக்ட் பண்ண பட்டுன்னு தெரியல, பார்ப்போம். என் ஹஸ்பண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணி தான் நிற்கிறேன். வெளியே தான் கரெக்டாக உடைப்படான்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே. ஆனால் வெடிக்க முடியலையே. அவங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் நான் பண்ணணும்னு நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். சரி, இதுதான் என்னால வெடிக்க முடியல. பட் இந்த சர்ப்ரைஸ் நானே உங்களுக்காக பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. கடையிலே போய் வாங்கியா? நானே உங்களுக்காக என் கையால பண்ணிருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆலு பரோட்டா கேக் வாங்கி கட் பண்ணல, அதான் இந்த கேப்சிகம் ஆம்லேட்டை கட் பண்ணுங்க சாப்பிட்லாம். இந்த 31 டிஷ்ஷையும் நான் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 5 hours தாண்டியே ஆயிடுச்சு. நான் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணுறதுக்கு. மதியம் 1:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் இதை பண்ணி முடிக்கும் போது பிளேட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கே 1:45 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக என் ஹஸ்பண்ட் 2 மணிக்கு வந்தாங்க. வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவே இருந்தது. சிக்கனோட ஃப்ளேவரு மைனஸ் மாதிரி இருக்கும், மைனஸ் மாதிரியும் இல்லை. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும்.